கோவையில் 130 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து தலைமறைவாக இருந்த நகைக்கடை உரிமையாளர் அசோக் குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை புரூக்பாண்ட் சாலையில் அசோக் குமார், பாலாஜி சகோதரர்கள் 3 தங்க நகை கடை நடத்தி வந்தனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தங்க நகை மொத்த வியாபாரிகளிடம் 20 கோடி ரூபாயும், 3 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து 80 கோடி ரூபாயும் ஏலச்சீட்டு நடத்தி பொதுமக்களிடம் பல கோடி ரூபாயும் என 130 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். இது தொடர்பாக கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் வந்தன. இதையடுத்து இருவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்த பாலாஜியை போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அசோக் குமார் மூணாறில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் செவ்வாயன்று அவரை கைது செய்தனர். கோவை கொண்டுவரப்பட்ட அசோக் குமாரிடம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.